Hi friends, welcome to Harris Home Food. இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லி தர போறேன். இது வந்து சேனக்கிழங்குன்னு சொல்வாங்க, இது கருணக்கிழங்குன்னு சொல்வாங்க. நாங்க கருணக்கிழங்குன்னு சொல்லுவோம். பாருங்க, இது நல்லா சூப்பரா இருக்கும். இது மீன் மாதிரி இருக்கும். பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்க. நம்ம வந்து புளி தண்ணியில இதை கொதிக்க வச்சு கீழே ஊற்றிடுவோம். அதனால இதில் அரிப்பு தண்ணியும் இருக்காது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நான் இப்போ 1/4 கிலோ அளவுக்கு கருணக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து புளி தண்ணி வந்து ஊற வச்சிருக்கேன். நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த புளி தண்ணியில் தான் இப்போ வந்து நம்ம இந்த கருணக்கிழங்கை கொதிக்க வைக்க போகிறோம். இந்த மாதிரி புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சிக்கலாம். இப்போ வாங்க ஒரு கடாய் வச்சுக்கலாம். பாருங்க, இப்படி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணியில் எடுத்து வச்சிருக்கிற கருணக்கிழங்கு, இந்த மாதிரி கருணக்கிழங்கு கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுக்கோங்க. கருணக்கிழங்கை போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு இந்த தண்ணியை நம்ம கீழே தான் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த சேனக்கிழங்கு, இந்த கருணக்கிழங்கு வந்து சம்டைம் வந்து அரிக்கும். அதனால தான் வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் உப்பு போட்டு நம்ம வந்து இது வந்து கீழே ஊற்றிட போகிறோம். இந்த தண்ணியை ஒரு கொதி வரட்டும். பாருங்க, ஒரு 50% வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, போதும், இந்த அளவுக்கு வெந்தது. பாதி வேக்காடு இருந்தால் போதும். அடுத்து நம்ம இப்போ எண்ணெயில் தான் இது பொரிக்க வைக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு கருணக்கிழங்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கருணக்கிழங்குக்கு மசாலா போடலாம். ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள். நான் 1/4 கிலோ தான் எடுத்து வச்சிருக்கேன், அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் 1/2 கிலோனா அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வெறும் மிளகாய் தூளை இன்னும் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வாசனை நல்லா இருக்கும் கருணக்கிழங்குக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வச்சிருக்க கருணக்கிழங்கை அப்படியே போட்டு தடவி விட்டுடலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா மீன் மாதிரி இருக்குங்க. பரட்டி நல்லா ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சிடலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு 10 minutes ஊறினா கூட போதும். அப்படியே ஊறட்டும். 10 minutes கழிச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கருணக்கிழங்கு இப்போ ஊறிடுச்சு 1/2 hour. இப்போ வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் எடுத்து வச்சிருக்கிற கருணக்கிழங்கு ஒரு பீஸாக அதில் போட்டுக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்க. இது வந்து நல்ல தயிர் சாதம், லெமன் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதும் திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ வாங்க திருப்பி போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றினது நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இந்த பக்கமும் நல்லா பொரியட்டும். இப்போ இன்னொரு பக்கமும் அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். ஸ்பீடாக வச்சாக்கா மேலெல்லாம் வெந்துடும், உள்ளே வேகாது. அதனால இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிருங்க. எந்த பக்கம் வேகலையோ அந்த பக்கம்லாம் கொஞ்சம் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருணக்கிழங்கு வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, சூப்பராக கருணக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இது சேனக்கிழங்கா தெரியாது, நீங்கள் என்ன சொல்றீங்க தெரியாது. இது நாங்கள் கருணக்கிழங்கு சொல்லுவோம். கருணக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி சமைச்சு பாருங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து புளி தண்ணியில் போட்டு நம்ம வந்து இதை கொதிக்க வச்சு இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டோம். அதனால இது வந்து நல்லா டேஸ்டாகவே இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள். பாருங்கள், இந்த கருணக்கிழங்கு வந்து எந்த அளவுக்கு பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்திருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள். இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். பருப்பு சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாவே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.